ஏன் எப்பயுமே பூரினா உருளைக்கிழங்கு மசாலா மட்டும்தான் இருக்கணுமா, வேறு எந்த சைட் டிஷ் இருக்கக்கூடாதா அப்படி யோசித்து செஞ்சது தான் இந்த குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கோங்க. என்னென்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2, கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா 2, கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ஸான முட்டைக்கோசையை இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். முட்டைக்கோசை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. முட்டைக்கோசு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. 2 பழுத்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக இதோட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். மசாலா வணங்குற கேப்பில் தேங்காய், சோம்பு, 4 பல் முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச விழுத குழம்போடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட முட்டைக்கோஸ் குருமா தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரி மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பரிமாறும் போது கொத்தமல்லி தழை அல்லது கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.